அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, இது மறுமை நாளின் நிகழ்வுகள் பாகம் 4, மறுமை நாளில் முதல் மரியாதை சம்பந்தமான ஒரு காணொளி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் மறுமை நாளில் செருப்பு அணியாதவர்களாகவும் நிர்வாணமானவர்களாகவும் விருத்த சேதனம் செய்யப்படாதவர்களாகவும் எழுப்பப்படுவீர்கள் என்று கூறிவிட்டு, பிறகு முதலில் படைப்பை நாம் தொடங்கியது போலவே அதை மீட்டெடுப்போம். இது நம்மீது கடமையாக உள்ளது வாக்குறுதி. நாம் இதை செய்வோராகவே இருக்கிறோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 21வது அத்தியாயத்தில் 104வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அந்த வசனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டி, முதலாவதாக ஆடை அணிவிக்கப்படுபவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான். பிறகு என் தோழர்களில் சிலர் சொர்க்கத்திற்காக வலது பக்கமும் சிலர் நரகத்திற்காக இடது பக்கமும் கொண்டு செல்லப்படுவார்கள். நான் இவர்கள் என் தோழர்கள் என்று அப்போது கூறுவேன். இவர்களை விட்டு நீங்கள் பிரிந்ததிலிருந்து இவர்கள் தம் கால் சுவடுகளின் வழியே வந்த வழியே திரும்பியவர்கள், அந்த எந்த வழியை வந்தாங்களோ அப்படியே திரும்பி சென்றவர்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். அதற்கு நான், நல்லடியாரான மரியமின் மைந்தர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியது போலவே, நீ எனக்கு ஏவியவாறு என் இறைவனும் உங்கள் இறைவனும் ஆகிய அல்லாஹ்வையே வணங்குங்கள் என்பதை தவிர வேறு எதையும் நான் அவர்களிடம் கூறவில்லை. நான் அவர்களுடன் இருந்தவரை அவர்களை கண்காணித்து கொண்டிருந்தேன். நீ என்னை கைப்பற்றியதும் நீயே அவர்களை கண்காணிப்பவனாக இருந்தாய். நீ அனைத்து பொருட்களையும் கண்காணிப்பவன். நீ அவர்களை வேதனை செய்தால் அவர்கள் உன்னுடைய அடியார்களே. நீ அவர்களை மன்னித்தால் நீயே மிகைத்தவன், நுண்ணறிவாளன் என்று 5வது அத்தியாயம் 117, 118 ஆகிய வசனங்களில் உள்ளது மாதிரி நானும் கூறிவிடுவேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக இந்த செய்தியை அறிவித்து தருபவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். புகாரில் 3447, முஸ்லீமில் 5493வது ஹதீஸாக இடம்பெற்று. எனவே மறுமை நாளில் நிகழக்கூடிய இந்த ஒரு செய்தியை நாம் இங்கே குறிப்பிடுவதற்கு காரணம், அதிகமான மக்கள் தங்களுடைய வாழ்நாளில் மறுமை நம்பிக்கை ஒன்று இருப்பதாகவே தங்களுடைய வாழ்நாளில் நம்பி செயல்படுவதாக அவர்களுடைய வாழ்க்கையை நம்ம கண்டறிய முடியவில்லை. அவ்வளவு குழப்பங்களும் அவர்களுடைய அசால்ட்டாகவும் நடக்கிறார்கள். எனவே தான் இவைகளை பதிவு செய்கிறோம். அதை தெளிவாக புரிந்து கொண்டு செயல்படுங்கள். நன்றி.